சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நான் இங்கதான் பார்த்தேன்டா. அம்மா, இந்த கோவில்ல தான் பாத்தீங்களாமா? ஆமா சூர்யா, இதே கோயில்ல தான் முத தடவை நான் செல்வியோட வரும்போது அவங்கள பார்த்தேன். அதுக்கப்புறம் உங்க அப்பாவோட வரும்போதும் நான் பார்த்தேன். அப்ப நான் இன்னைக்கு வர்ற அன்னைக்குதான் ஜோசியக்காரியே காணோம். அது எனக்கு தெரியாதுமா. ஆனா அவங்க இந்த கோயில்ல தான் ஜோசியம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க எப்பப்ப வருவாங்க எப்ப போவாங்கன்னு தெரியாதுன்னு தான் இங்க இருக்கிறவங்க சொல்லுவாங்க. அப்புறம் எப்படி அவங்களை கண்டுபிடிக்கிறதுமா? தினமுமா வந்து பார்க்க முடியும்? ஜோசியக்காரி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாமா? சூர்யா, ஜோசியக்காரி வருவாங்கங்கிறதுக்காக நாம இங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியுமா? என்ன பேசுறீங்க நீங்க? இல்ல சூர்யா, அந்த அம்மா எப்ப வருவாங்க எப்ப போவாங்கன்னு சொல்ல முடியாது. நம்ம இன்னொரு நாளைக்கு வந்து பார்க்கலாம். இப்ப வீட்டுக்கு போலாம். அப்ப ஜோசியக்காரி உண்மையா பொய்யான்னு நம்ப முடியலையே. ஜோசியக்காரி சொன்னதை அண்ணி அவ்வளவு தூரம் சொல்றாங்க. நீ ஏன் இப்படி நம்பிக்கை இல்லாம பேசுற? நடக்கிற எதையும் நம்ப முடியலையே. அந்த அம்மா இங்க இல்லங்கறத என்னாலேயே நம்ப முடியல. சரி வாங்க போலாம். சரிங்கம்மா. என்னைக்காவது அவங்கள நான் பார்த்து நேரடியா உங்க முன்னாடி நான் கூட்டிட்டு வரேன். போலாம். அம்மா ராஜேஸ்வரி அம்மா, என்னம்மா எப்போ வந்தாலும் வெள்ளரிக்காய் வாங்கிட்டு போவீங்க, இப்ப ஏம்மா வாங்கல? உங்க வீட்டுல இவ்வளவு பிரச்சனைக்கு காரணமே உங்க வீட்டுக்கு வந்த பொண்ணுதான். அந்த பரிகாரம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு மண்டலம், அதாவது 48 நாள் புருஷனையும் பொண்டாட்டியும் தனித்தனியா பிரிச்சு வைக்கணும். இந்த அம்மா தானே இந்த ஜோசியக்காரி? இந்த அம்மா தான் அன்னைக்கு எனக்கு ஜோசியம் சொன்னாங்க. இப்ப என்னடானா வெள்ளரிக்காய் வித்துட்டு இருக்காங்க. என்ன நீ சொல்றீங்க? வெள்ளரிக்காய் வித்துட்டு இருக்காங்க, அவங்கள போய் ஜோசியக்காரின்றீங்க? இல்ல, இவங்க அன்னைக்கு நான் பார்த்த ஜோசியக்காரி தான். நீங்க இந்த கோயில்ல ஜோசியம் சொல்லிக்கிட்டு இருந்தவங்க தானே? என்னம்மா சொல்றீங்க? நான் என்னைக்கு ஜோசியம் சொன்னேன்? நானே வயிற்று பழப்புக்காக வெயில் காலத்துல வெள்ளரிக்காவும் மழை காலத்துல சுக்கு காப்பியும் வித்துக்கிட்டு இருக்கேன். என்ன போய் ஜோசியம் அது இதுன்னு சொல்றீங்களேம்மா. ஆமா, உங்களுக்கு அக்கா தங்கச்சி யாராவது இருக்காங்களா? எனக்கு அக்காலும் கிடையாது தங்கச்சியும் கிடையாது. நான் ஒருத்தி தாம்மா. நான் உழைச்சிதாம்மா என் குடும்பத்தையே காப்பாத்திக்கிட்டு இருக்கேன். இல்ல, இவங்க நான் அன்னைக்கு பார்த்த ஜோசியக்காரி தான். இப்ப பொய் சொல்றாங்க. இவங்க தான் எனக்கு 2 தடவை ஜோசியம் சொன்னாங்க. இப்போ வேஷம் போட்டு அவங்க உங்களை ஏமாத்துனாங்கன்னு சொல்ல வரீங்களா? அப்ப வேஷம் போட்டாங்களோ இல்லையோ, இப்ப வேஷம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்க சொல்றது எல்லாமே பொய். நான் இந்த கோவிலுக்கு 2 தடவை வந்திருக்கும் போது உன் மருமகளை வீட்டுக்குள்ள வச்சிருந்தா உங்களுக்கு பிரச்சனை, 48 நாளைக்கு வீட்டை விட்டு அவங்க வீட்டுக்கு அனுப்பிடுங்கன்னு சொன்னாங்க. அண்ணி, அவங்க தான் பல வருஷமா இந்த வேலை தான் செஞ்சுட்டு இருக்கேன்னு சொல்றாங்களே,
நல்லா யோசிச்சு சொல்லுங்க. எனக்கு புரிஞ்சு போச்சு. அவங்க வேஷம் போடல, வேஷம் யார் போடுறாங்கன்னு எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. நீங்கெல்லாம் யோசிக்கிற மாதிரி என்ன ஏதுன்னு கேட்டு வாங்க. நான் கிளம்புறேன். சௌந்தர்யா 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 நில்லு. சௌந்தர்யா நில்லு. ஏய் நில்லுன்னு சொல்றேன்ல. சௌந்தர்யா உனக்காக தானே வந்திருக்கோம். நீ இப்படி போனா எப்படி? என்ன நடந்துச்சுன்னு முழுசா விசாரிச்சதுக்கு அப்புறம் தானே போகணும். இப்ப விசாரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அவங்க தான் 15 வருஷமா வெள்ளரிக்காய் விக்கிறேன்னு சொல்றாங்கல்ல. உங்க அம்மா என்னமோ அவங்க தான் ஜோசிய சொன்னாங்க. நாம 48 நாள் பிரிஞ்சிருக்கணும்னு சொன்னாங்கன்னாங்க. முதல்ல அவங்க ஜோசியக்காரியா இல்ல வெள்ளரிக்காய் விக்கிறவங்களா? அத நீங்க முடிவு பண்ணிட்டு அப்புறமா வாங்க. நான் கிளம்புறேன்.